ஓம் நம சிவாயம். கைலாயம் ஆதி சிவசக்தி அவதாரம் சாமிஜி சிவனேனி சிவச்சந்திரன் ஞானத்தில் அம்மையப்பன் அருள்வது. பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம். பஞ்சபூதமே பிரபஞ்சம், பிரபஞ்சமே பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரமே நம சிவாய. நம சிவாய என்பதே ஆதிசிவன், 5 தலையுடையவன். அதனால்தான் பஞ்சாட்சரம். 5 தலை சிவனுக்கு உண்டு. அதனால்தான் பஞ்சபூதமாக இறைவன் இருக்கின்றான். நிலம் நீர் நெருப்பு காற்று வானம். அந்த ஆதி சீவனே மானிடர்களாகவும் இருக்கின்றான். புயல் அனைத்து வகையான ஜீவனாக இருக்கின்றான். 14 லோகத்தில் வாழும் அனைத்து வகையான தேவர்களும் மூவர்களும் அனைத்து வகையான அரக்கர்களும் ராட்சசர்களும் அசுரர்களும் அனைவருமாகவே கைலாயம் ஆதிசிவனே இருக்கின்றான். எனவே உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களுமே அவர்கள் வாழ்வதற்காகவே இருக்கக்கூடிய தாவர வகைகளும் விலங்கின வகைகளும் ஆண்டவன் படைத்திருக்கின்றான். எனவே அனைத்து வகையான உயிர்களுமே மனிதனுக்காக பயன்படுவதாக ஆண்டவன் படைத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்களையோ ஆண்டவனுக்கு பயன்படுவதாக ஆண்டவன் படைத்திருக்கின்றான். எனவே மனிதர்களால் தான் ஆண்டவனுடைய ஆலயம் கட்டுவதும், ஆண்டவனுக்கு பூஜை செய்வதும், அலங்காரம் செய்வதும், அபிஷேகம் செய்வதும், தீபாராதனை செய்வதும் அனைத்தும் செய்ய முடியும். எனவே இன்பங்கள் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்ற உயிரினருக்கெல்லாம் இன்பங்கள் கிடையாது, பாவங்கள் கிடையாது. எத்தனை பேர் ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் அழித்து கொண்டு தின்னாலும் மிருகத்துகளுக்கு பாவமெல்லாம் கிடையாது. என்றால் ஒன்றை ஒன்று கொன்றுதான் உயிர் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் படைப்பின் ரகசியமாகும். மனிதர்களுக்கு பார்த்தால் அப்படி கிடையாது. மற்றவனுடைய செல்வத்தை எவன் ஒருவன் ஈட்டிக் கொள்கின்றானோ அவனுக்கு ஆண்டவன் பல வகையான அளவற்ற துன்பங்களை கொடுத்து விடுவான். எனவே இன்பமும் துன்பமும் மனிதர்களுக்கு மட்டுமே, மற்ற விலங்கினங்களுக்கு கிடையாது. எனவே இதை மனதிலே அனைத்து மனிதர்களுமே அதை ஆழமாக பதித்து கொண்டு நாம் அயலாருடைய செல்வத்தை ஈட்டிக் கொள்கின்ற போது அயலாருடைய அகம் துன்புறும். நம் செல்வத்தை அவன் எடுத்துக்கொண்டானே, இப்பொழுது அவன் நல்லா இருக்குன்னா நம் குடும்பம் வேலையில் இருக்கிறது என்று அவன் எண்ணுகின்ற போது அவனுடைய மனவேதனை சிவன்கிட்ட சென்று சிவன் அந்த ஏமாற்றி அவனுடைய குடும்பத்திற்கு பல வகையான விபத்துகள், இடர், பிணி, விபத்தில் அனைத்துமே கொடுத்து அழித்து நாசமாக்கி 7 ஜென்மமும் அவனுக்கு கொடிய துன்பங்களை கொடுத்து இறுதியிலே அவனை ஆவியாக பூலோகத்திலே அலைவிட்டு விடுவான். நல்லோர்களுக்கு பூலோகத்திலே குபேர அந்தஸ்தை கொடுத்து ஆனந்தமாய் வாழ வைத்து வாரிசுகள் எல்லாம் கொடுத்து 7 ஜென்மமும் அம்மையப்பனுக்கு ஞானக்கலையத்தை தொண்டு செய்து இதிலே அந்த நல்லோர்களுடைய ஆன்மாவை கைலாயம் ஆதிஜீவனுக்குள்ளே லயம்படுத்திக் கொள்வான். அதுதான் முக்தி என்பது. ஓம் நம சிவாய. திருஷ்டம்பலம். ஓம் நம சிவாயம். ஞானக்கலையம், தர்ம டிஸ்ட்ரிக்ட், பாலக்கோடு, வெளிச்சந்தை. ஓம் நம சிவாய்.